100 காலத்தை நம்முடைய கட்சி நிறைவு செய்கிறது. இந்த மண்ணில் ஒரு 90 ஆண்டு காலம் வாழ்ந்து 1900ஆம் ஆண்டில் பிறந்து 1989 வரை வாழ்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவி அதற்கு அற்புதமான தலைவர்களை கண்டறிந்து அவர்கள் கையிலே பொறுப்பு படைத்த மகத்தான தலைவர் தோழர் அமீர் ஹைதர்கான் பற்றி இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். மகத்தான செல்வ குடும்பத்திலே பிறந்து சீமையிலே சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று உயர்கல்வி பெற்று கடையனுக்கும் கடையனாக இருந்த கடைக்கோடி தூய்மை பணியாளர்கள் மத்தியிலும் மோட்டார் தொழிலாளர் மத்தியிலும் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட இலக்கியத்தின் ஆலங்காலப்பட்ட தியாக செம்மலாக திறந்த தோழர் கேடிகே தங்கமணி 87 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய மகத்தான சாதனைகள் குறித்து இங்கே அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதுபோல 101வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய மூத்த தலைவர் நல்லகண்ண அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்த தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிகாலையிலேயே நம்முடைய மாநில செயலாளரை தொடர்பு கொண்டு தோழர் நல்லகண்ண அவர்களோடு தொலைபேசியிலே பேசி அவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதை இங்கே நன்றியோடு பதிவு செய்து கொள்கிறோம். அந்த நீண்ட கால வாழ்க்கையில் நம்மோடு பணியாற்றியவர் தோழர் நல்லகண்ணு, அவரை பற்றியும் இங்கே நீங்கள் சிறப்பாக தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதுபோல் தோழர் ஜீவானந்தம், தோழர் சீனிவாசராவ், ராமமூர்த்தி, CS சுப்பிரமணியம், வா சுப்பையா, இங்கே படமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான தியாகிகளை பற்றியும் இந்த விழாவிலே சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். பரிபூரண விடுதலைக்காக முழக்கம் எழுப்பியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் மகத்தான வெற்றி பெற்றது. அரசியல் விடுதலை பெற்ற நம்முடைய நாட்டில் சமூக பொருளாதார விடுதலைக்காக தொடர்ந்து போராடி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நாட்டினுடைய சுயசார்பு நிலைமைக்காக, இறையாண்மையினுடைய வலிமைக்காக பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க, அதை பாதுகாக்க போராடி வருகிற கம்யூனிஸ்ட் கட்சி நில குவியல் முறையை உடைத்து நிலப்பிரபுத்துவத்தினுடைய நீசத்தனத்திற்கு முடிவு கட்டிய மாபெரும் வீரதீர செயலை செய்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படி வர்க்க கண்ணோட்டத்தில் சனாதானம் பிற்போக்கு கருத்தியலுக்கு எதிராக சமரசமின்றி போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற இன்றைய நிகழ்கால நிலைமையில் வகுப்புவாத சக்திகள் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதரவோடு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அரசியல் அதிகாரத்தை உழைக்கும் மக்களின் கைக்கு மாற்றுவதற்காக இந்த 100வது நூற்றாண்டு நிறைவு விழாவில் உறுதியேற்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவோம், இந்த நாட்டில் உழைக்கும் மக்களின் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி.